இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா ஜூனோமலி பார்ட் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். புதுசாக வந்தவங்களுக்கு கேமோட ரூல்ஸ் தெரியாது அப்படின்னு கேமோட ரூல்ஸை சொல்லிகிட்டே போயிடலாம். இது ஒரு ஜூவில் ப்ளூமோடா கிரகத்துலேருந்து வந்த மான்ஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க திரும்ப ப்ளூமோடா கிரகத்துக்கு அனுப்பணும். இப்போ இந்த 20 சாவி துண்டு இருக்குது, அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே 10 சாவி துண்டு கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் 10 சாவி துண்டு கலெக்ட் பண்ணோன்னா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ப்ளூமோடா கிரகத்துக்கு அனுப்பலாம். நம்மக்கிட்ட ப்ளூமோ பேங்குன்னு ஒரு கன்று கொடுக்குறாங்க. அதை வச்சு மான்ஸ்டர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத சாய்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க விளாடுவோம். குட் லக். ஓகே கைஸ், கேமை சேவ் பண்ண இடத்துலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து தான் கண்டினியூ பண்ணுறோம். ஃபைனல் பாஸ் ஃபைட்டுன்னு கூட சொல்லலாம். எண்டிங்கில் தான் முன்னாடி நம்ம பார்ட் 1 போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம 10 ஷார்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம். மீதி 10 ஷார்ட்ஸை கலெக்ட் பண்ணணும் நம்ம. அப்புறம் முக்கியமான விஷயம் எலிக்குட்டி கேமிங் 669 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எலிக்குட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் கிரியேட் பண்ணிட்டா இங்கே கீழே தான் அந்த ஃபிஷ் இருக்குது மக்களே. கீழே மட்டும் விழுந்தோம், அவ்வளோதான். ஃபிஷ்ஷு ஆமாம். மேலே போய் இதையும் தட்டிடுவோம் மக்களே. அது தெரியல. ஓகே, மேலே போயிட்டு இதெல்லாம் தள்ளிட்டு இதிலேருந்து குதிக்கணும். சொன்னேன் பாருங்க, அந்த மாதிரி தான் குதிக்கணும். எங்கே போய் விழுது? ஓகே, இங்கே விழுந்துருச்சு. இங்கே இன்விசிபிள் பிளாங்க்கு. ஓகே, இதை தட்டிட்டு நம்ம போகலாம். நான் இது ஜூனோமலி பார்ட் 1ல் 100 வியூஸ் வந்துருச்சுன்னா நம்ம பார்ட் 2 போடலான்னு நினச்சேன். 11th ஷார்ட் கலெக்ட் பண்ணிட்டோம். 100 வியூஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்ட் 2 போடலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேலே வியூஸ் போட்டுட்டீங்க. அதனால தான் நான் எண்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு விளாடினேன். மக்களே, ஒரு 7 சப்ஸ்கிரைப்லேயே இருக்கு மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராச்சும். ஆமாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இவளுக்கு. அப்போ தான் நிறையா கேம்ஸு ஷார்ட்ஸ்லாம் போட முடியும். ஜஸ்ட் மிஸ்ஸில் பிடிச்சிருப்பான் மக்களே. ஒரு நிமிஷம் ரீலோட் பண்ணிட்டேன். பல்பை எதுக்கு ரீலோட் பண்ண கொடுத்துருக்காங்களா? லைட்டு வேணும்ல, அனிமல்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணல. ப்ளூமோ கன்னுக்கே அந்த லைட்டு தான் தேவைப்படும். இதுங்க வேற சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. இந்த கன்னுக்கு லைட்டு வேணும். ஐயோ, ஓகே. இந்த மேஸ் ரொம்பவே கஷ்டம் மக்களே. ஏதாவது போயிட்டு ஏதாவது தப்பான வழியில் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, வெளியே வரதே கஷ்டம். ஓகே, இப்போ எனக்கு தெரியுமா? எண்டிங்கை எப்படி முடிக்கிறது? எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை எண்டிங்கை எப்படி முடிக்கிறதுன்னு. ஓகே, என்ன நீ வேற போடி. நானே கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கேன். இவ ஒருத்தி
எங்க இருக்குன்னே தெரியல ஷார்ட்ஸ். ஏதோ ஒரு வழியில போவோம். லோட் பண்ணிட்டேன்டி புல்லட்டை. எதுவுமே இல்லை. 12th ஷார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் 13 14 15 16 17 18 19 20 8 ஷார்ட்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, எல்லாம் எடுக்கலாம். நீ அமைதியா இரு. முடிச்சிருவோமா? ஓகே, 13th ஷார்ட் கலெக்ட் பண்ணிட்டோம். எப்பா இப்போ இங்கே போய் இங்கே ஏதாவது அனிமல் இருக்கா? இல்லையா? இருக்குமா? எதாடி ஒன்று இல்லைன்னு சொல்கிற, இருக்குன்னு சொல்கிற. 14th ஷார்டையும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் கீழே அப்படி அங்கேருந்து குதிச்சதுனால கால் வலிச்சிச்சு. 15 16 17 18 19 20 6 ஷார்ட்ஸ் இருக்குது இனிமே. அதுக்கப்புறம் பாஸ் ஃபைட்டு, அதுக்கப்புறம் தான் முடியும். வா தள்ளி போடா குரங்கு மண்டையா. தள்ளு தள்ளு, வந்துகிட்டே இருக்காங்க. பத்தாத இப்படி கத்துறாங்க. இப்படி கத்துறாங்க மக்களே. இப்படி வாய மூடுங்களா குரங்கு மண்டைங்களா. கத்தாதீங்களா, காது வலிக்குதா. ஒழுங்கா ஷாடை எடுக்க விடுங்க. ஓகே மக்களே, வந்துருச்சு. எங்கடா காணோம்? இங்க இருக்கா? வருது. எங்க இருக்கு ஷாடு? எங்கடா இருக்கு? ஒன்றும் புரியலையே. சரி அமுக்குறேன் இரு. எங்க அந்த குரங்கு மண்டைங்கிற? இப்படி கத்திக்கிட்டே இருந்தா எப்ப வேலைக்கு ஆகாது. அவங்க கீழே இருக்காங்க, மேல இருந்துட்டு எப்படி சுட முடியும்? அப்பனா அவங்க வந்து பக்கத்துல வரணும். பக்கத்துல வந்தா தானே சுட முடியும். கீழே போய் சுட வேணாம். ஐயோ போ போ போ. ஷார்ட்ஸ் எங்கேயுமே இல்லையாடா. எங்கடா வச்சிருக்கீங்க? ரெண்டா? 15 16 17 18 19 20 6 பீசஸ் இருக்கு. போ போ போ. இந்த வந்து ஜம்ப் பண்ணணும். எங்க ஷாட் இருக்கு? யாயோ எப்போ இங்க இருக்கு. 15 ஷாட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் 5 ஷாட்ஸ் கலெக்ட் பண்ணா போதும். 16 17 18 19 20 இந்த எல்லா ஷாட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டோன்னா கேம் முடிஞ்சிடும். ஆனால் பாஸ் ஃபைட்டு தான் இருக்குது. பாஸ் யார் இருப்பாங்கன்னு தெரில. எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஒரு பாவம் எங்க இங்கேயா? எங்க இருந்துடா கத்துறீங்க? எப்பா இன்விசிபிள் பிளாங்க்ல வந்து இறங்கி இருக்கோம். இல்ல ஒரேடியா கீழே போய் அங்கேருந்து ஏதோ ஒரு அனிமல் கிட்ட கடி வாங்கி மேலே போயிருக்கணும். ஷபா
ரொம்ப ஹார்டஸ்டான பசில் எதுனா ஜூனோமலி தான் மக்களே. ரூபா இது என்னடா இது என்ன உருவம்? பாண்டான்னு நினைக்கிறேன். கேட் மக்களே, பாண்டா கிடையாது கேட். நம்ம கீழே விழுந்தோம் கடிச்சு. 4 நாள் தான் இருக்கு. பட் வந்து அது எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. எங்கடா அந்த ஜூ கீப்பரை காணோம். அதோ நடந்து ஜூ கீப்பர் பின்னாடியே தொத்திக்கிட்டு வரான். நம்ம அந்த பல்பை வச்சு சுட்டுட்டோம். படி இந்த இடத்துல இந்த இன்செக்ட் இருக்கா மக்களே. சொல்லி போடா. ஐயோ போச்சு அவ்வளோதான், கடிச்சிட்டான். இந்த சேஃப் ஜோன்ல இருக்கும். ஐயோ ஆத்தாடி என்ன சத்தம். தள்ளி போடா. ஏன் கூட ஏன்டா வந்துகிட்டு இருக்குத? அவ்வளோதான். என்னது புஸ்ஸா? அதாவது அந்த ஜூ கீப்பரு என்ன சொல்கிறானே தெரியல மக்களே. ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருக்கலாம். நம்மளுக்கு என்ன தமிழும் இங்கிலீஷும் தான் புரியும். கொரியனா என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல மக்களே. எந்த ஊரில் இந்த கேமை கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. இங்கே எலிஃபண்ட் இருக்கிற இடத்து சாரி கைஸ், ஏதோ ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சான். அதனால் அதை க்ளீன் அப் பண்ணேன். இப்போ எலிஃபண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பாருங்கள் எலிஃபண்ட் இருக்குது. ஐம் ஸோ சாரி கைஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. இந்த ஸ்டோரேஜ் க்ளீன் அப் பண்ணேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐ எம் ஸோ சாரி கைஸ். இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்க. ஐயோ கப்பாதடி. வாடா 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 வாடா. ஐயோ இப்போ இந்த எலிஃபண்ட்டு கிட்ட போய் அந்த ஷார்ட்ஸை எடுக்கணும் மக்களே. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க மான்ஸ்டர்ஸ்ல பேய்களா? ஐயோ மான்ஸ்டர்ஸ் டி. மான்ஸ்டரும் பேயும் சேர்ந்தான். ஒருத்தி எல்லாம் எடுத்து அடிச்சு வச்சிட்டாங்க. அப்படின்னா நீ இந்த வழியா தான் போகணும். இந்த வழியாவா? யாரா? நாரா? அந்த சைடு நாரா? இருடி நான் எங்கேயாவது போகிறேன். இதோ இந்த மெக்கானிசம் இருக்கு. எங்கே இருக்கு ஷார்ட்? நேரா நேரா லெஃப்ட் சைடு பாருங்க. இன்னும் 2 ஷார்ட் கலெக்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கு தான் நீ அப்புறம் சாவி துண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அது உள்ளே போடணும். அதுக்கப்புறம் பாஸ் ஃபைட் முடிக்கணும். முடிஞ்சிருச்சு கேமு. ஓகே இந்த சைடு எலிஃபண்ட் இருக்கான். போடு போடலங்கா. யாருக்கிட்ட? தேவையில்லாம மொக்க வாங்கிட்டோம். வாய மூடுறி. ஐயோ நான் வேற பயத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இவ ஒருத்தி மக்களே பேக் வச்சு இவ தான் ரொம்ப பேசுவா. இவெல்லாம் கண்டுக்காதீங்க. எதுக்கடி கத்துற? எலிஃபண்ட் அங்க தெரியலையா?
ஓகே மக்களே, என்ன பாம்பு என்னடா இது பாம்பு மாதிரி இந்த பைப்லாம் ஏய் பயமுறுத்தாதடி, நானே இந்த தொல்லை தாங்க முடியாம இருக்கேன். இப்ப நீ பாம்பை வேற சொல்லி பயமுறுத்தாத, பாம்பு நம்மளை கடிச்சிட போகுது. இவனை வந்து கடிச்சு விடு. வாய மூடி, வாயை தரையில வச்சு தேய்ச்சிருவேன், இல்லை கோணி ஊசியை வச்சு தச்சிருவேன். அமைதியாரு. இவங்க யாரு கத்திக்கிட்டு இருக்காங்க? ஓகே கைஸ், இதை திறந்து 19th ஷார்டை கலெக்ட் பண்ணிடுவோம். இப்போ ஏதோ நான் வந்து எப்படி இதை ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, பிசியில் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் ப்ரைவேட்டில் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படி தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இந்த சைடு என்னடா போக முடியல. இந்த எலிக்குட்டி நம்மளை இந்த பைப்பு பாம்பு மாதிரி இருக்குன்னு சொன்னால அதனால ரொம்பவே பயமாகவே இருக்குது. இந்த மியூசிக்கு அப்புறம் அந்த பேயெலாம் மான்ஸ்டர்லாம் எங்கேருந்து வருமோ அது எல்லாமே பயமாக இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏதாவது கோஸ்ட் இருக்கா? இல்லை, அங்கே ஷார்டு தெரியுது. ஸோ அங்கே நம்ம போகணும். கிளாம்ப் ஸ்பாட் வேண்டாம். எங்கே இருக்கு? எப்பா ஜூ கீப்பர் அங்கே இருக்கா மக்களே, பார்த்து போகணும். அப்பப்போ ஏதோ பக் ஆகுற மாதிரியே இருக்கு மக்களே. ஓகே சரி, அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த கேட்டை தட்டி விட்டு கடகடன் ஓடணும். இந்த இருட்டுக்குள்ள எதுவுமே தெரியல மக்களே. ஐயோ, சுட மறந்துட்டேன் மக்களே, சுட மறந்துட்டேன். எப்பா எத்தனை பேருன்னு பார்த்தீங்களா மக்களே? ஐயோ, இதில் எடுக்க முடியுமா? எவன்டா அவன்? ரொம்ப பெருசா இருக்கிறான். இது மட்டும் எப்படி தப்பிக்குது? ஷோ, என்ன குரங்கா? வாங்கடா வாங்கடா வாங்கடா. எப்படி மேலே போறதுன்னே தெரியல. இங்க பாருங்களேன், நிக்கிறான் பெரிய கேட்டு. இதுவும் சாகடிச்சிருச்சு. திரும்ப பண்ணுவோம் ஷோபா. எங்க போறது? ஓகே, இது என்னது? என்ட்ரன்ஸ் இடத்துக்கு வந்துட்டோமா? இல்லைல்ல, இல்லை. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய ஆபி மாதிரி ரோப்ளாக்ஸ்லாம் நம்ம விளாடுவோமே அந்த மாதிரியான ஆபி. லிவரை பிடிச்சி இழுத்து அது சுற்றுறது, அது மேலெலாம் ஜம்ப் பண்ணி போகிறது, அது அப்படியே தள்ளி விட்டுட்டு நடந்து போகிறது. ட்ரை பண்ணேன் மக்களே, பட் இவங்க வந்து போட்டு தள்ளிட்டாங்க. எத்தனை டைம் பாருங்களேன். எங்கே போகிறது? எங்கடா போகிறது? இங்கே பாருங்க, நிற்கிறாங்க 2 பேர். ஷார்டை கலெக்ட் பண்ணிட்டோமா இல்லையா? இல்லை மக்களே, இன்னும் நம்ம கலெக்ட் பண்ணலை. இவங்க இங்கே நின்றுக்கிட்டு இருந்தா எப்போ மக்களே போய் கலெக்ட் பண்ணுறது? இல்லை, நம்ம இவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிட்டோமா? சரியாவே தெரியல.
எவன்டா அது கத்துறது? குரங்கு நினைச்சேன். இது கேட்டு தானே? இல்லையா? எப்படி கத்துறாங்க? இது மேல வந்து நிக்கிறோமா? ஐயோ எப்பா, அங்க இருந்து இங்க குதிச்சதுல காலே உடைஞ்சு போச்சு. என்ன இவங்க இப்படி கத்துறாங்க? அமைதியா இருங்கடா. அமைதியா இருக்காங்க. ஓகே, ஓகே மக்களே, அமைதியா சொல்லியும் வாய மூடல, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஷாடு எங்க இருக்கு? கேட் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோமா? ஒண்ணுமே தெரியல. இருட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியல மக்களே, அந்த மாதிரி. ஓகே, இந்த சைடும் பண்ணிட்டு இங்க இருந்து பண்ணுவோம். 20th ஷார்டையும் கலெக்ட் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ வந்து நம்ம அதை போய் போடணும். ஓகே, அவுட் ஆயிட்டோம். அவங்களே நம்மளை வெளியே போக வச்சிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இதை போய் நம்ம அந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போடணும். ஓகே கைஸ், அந்த டோர் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே தான் கைஸ், இங்கே போட்டுட்டு நம்ம பாஸ் ஃபைட்டு கிட்ட நெருங்கிட்டோம். உள்ளேருந்து எது கிளம்பி வர போதோ, தூரத்துலேயே இருப்போம். என்னது இது? அப்பா, ஏதாவது வரப்போதா? இல்லை மக்களே, எதுவும் வரல. எதுக்கும் பார்த்தே போவோம், உள்ள ஏதாவது இருக்குமா? மக்களே, அங்க ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. பாஸ் ஃபைட் இதான் மக்களே, பாஸ் ஃபைட்டு. அதோ இருக்குது பாருங்க, அந்த முயலா அது உல்ஃபு மக்களே, உல்ஃபு. அதான் பாஸா? போச்சுடா. எங்க சீக்கிரம் வாடா, உன்னைய சுட்டு தள்ளிட்டு எல்லாம் லிவரையும் வருது பாருங்க. எப்பா, இப்ப எந்த லிவர் இருக்கு? இங்க பாருங்க, திரும்ப வரான். போச்சு. திரும்ப இந்த சேஃப் ஜோன்ல தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த டோர் கிட்ட எங்க போறது? டோர் எங்க இருக்கு? இந்த சைடா? ஓகே, பக்கத்தில் இருக்கிற சேஃப் ஜோனில் போய் விட்டுருக்காங்க நம்மளை. இது எதுவும் இல்லை. இந்த மாதிரி தான் மக்களே பக் ஆகுது. நான் என்ன பண்ண, இங்கே பாருங்களேன், பக் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பக் ஆகிக்கிட்டே இருக்கு. எந்த பக்கம் தான் போகணும்? ஐயோ, நான் டோருக்கு போகிற வழி வேறு மறந்துட்டேனே. இந்த சைடு தான் நினைக்கிறேன். இதா? ஆமாம், இதான். இசட் தூங்குற மாதிரி ஒன்று இருக்கும். எங்கடா? வாடா, சீக்கிரம் வாடா. உன்னை அடிச்சுட்டு மற்ற லிவரை புல் பண்ணல. போச்சு. எங்க மக்களே, இன்னும் வர காணோம். இங்க பாருங்க, வர ஆரம்பிச்சிட்டான். மியூசிக் கேக்குது, போடு. சீக்கிரம் வாடா. அடி வாங்குறதுக்கு எவ்வளோ வேகமா வரான். என்னது இது? அப்பாடி, 5 லைட் எரிஞ்சிருச்சு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கேமை முடிச்சிட்டோம். எல்லா மான்ஸ்டர்ஸையும் வந்து ப்ளூ மோடா கிரகத்துக்கு அமுச்சிட்டோம். மெயினான பாஸ் மான்ஸ்டர், ஜூ கீப்பர் அதெல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் நம்மளுக்கு மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் அவங்க என்ன
ஓகே அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வேலை இல்லை, வேலையை விட்டு தூக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. அதான் வந்து டச்லேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட ஜூனோமலி எண்டிங்கை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஜூனோமலி எண்டிங்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங் எலிக்குட்டி கேமிங் 669 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எலிக்குட்டி சேனலை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய், லவ் யூ ஆல், bye bye and miss you all.